வணக்கம் and welcome to the hot Indian kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ஒரு creamy Hyderabadi egg recipe, egg Lababdar. தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல 3 தக்காளி ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 25 முந்திரி, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இதுல இருக்க தக்காளி, முந்திரி, ஏலக்காய் மூணையும் நம்ம சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிடலாம். இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா ஃபைனா குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா ஆகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரலும் இதை நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நான் இதை நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த முந்திரி, தக்காளி, ஏலக்காய் பேஸ்டையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட நான் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நான் இங்க 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். கிட்டத்தட்ட இது 300 ml. கிட்டத்தட்ட இந்த தண்ணி ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இது 8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இங்க மொத்தமா 5 முட்டை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ 4 முட்டையை ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம லைட்டா ஒரு கிளறி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த எக்கோட ஃப்ளேவர்லாம் அப்பதான் நல்லா உள்ள இறங்கும் கிரேவியில. இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டை, வேக வச்ச ஒரு முட்டையை திருவி ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்போ நம்மளோட எக் லபாப்தார் கிரீமியான ஒரு எக் ரெசிபி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃப்ரம் த ஹாட் இந்தியன் கிச்சன். லெட் த ஃப்ளேவர்ஸ் சேஸ் யூ.